கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு மனிதரின் புறக்கணிப்பும் இறைவனின் அரவணைப்பும், the neglect of the human beings and the support of the divine being. இந்த தலைப்பிலே ஒரு செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதை நான் 3 தலைப்புகளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதல் தலைப்பு அப்பாவின் புறக்கணிப்பு, the rejection of the father. இரண்டாவது தலைப்பு அண்ணன்களின் அருவருப்பு, the filthiness of the brothers. மூன்றாவது தலைப்பு அனைவரின் மறுதலிப்பு, the denial of all people. இந்த 3 தலைப்புகள். முதல் தலைப்பாக நான் சொன்னேன் அப்பாவின் புறக்கணிப்பு. நாம் 1 சாமுவேல் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் முதல் நாம் படிப்போம் என்று சொன்னால், சாமுவேல் ஈசாய் என்பவருடைய இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். காரணம், இஸ்ரவேலின் அரசனாக இருந்த சவுல் ஆண்டவருடைய கட்டளையின்படி நடக்காமல் போனதினாலே அவரை அரச பதவியிலிருந்து விலக்கி அவருக்கு பதிலாக ஒரு புதிய அரசரை இஸ்ரேல் மக்களுக்கு தெரிவு செய்வதற்காக சாமுவேல் அங்கே போயிருக்கிறார். சாமுவேல் அங்கே சென்று ஈசாயை பார்த்து உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் வரச்சொல் என்று சொன்னார். ஈசாய் தன்னுடைய பிள்ளைகள் 7 ஆண் மக்களை சாமுவேலுக்கு முன்னதாக கொண்டு வந்தார். அந்த 7 பேரிலே நல்ல உடல் தேகம் உள்ள ஒருவர், பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கக்கூடிய நல்ல உருவமுடைய ஒருவரை சாமுவேல் இஸ்ரவேலின் அரசனாக தெரிவு செய்ய நினைத்தார். ஆனால் அப்படி அவர் நினைக்கும் போது கடவுள் அவருக்கு ஒரு உணர்வை கொடுத்து அவரோடு, நான் மனிதர் பார்க்கிற விதமாக பார்க்க மாட்டேன், மனிதர் முகத்தை பார்க்கிறார்கள், நானும் இதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி அந்த 7 பேரில் ஒருவரையும் கடவுள் தெரிவு செய்யவில்லை. அப்படிப்பட்ட நிலையில சாமுவேல் ஈசாயை பார்த்து, உமக்கு பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்டார். அப்போது 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். ஈசாய் சாமுவேலை பார்த்து சொல்கிறார், இன்னும் ஒரு மகன் இருக்கிறான், கடைசி மகன் தாவீது, அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்போது சாமுவேல் ஈசாயின் இடத்துல சொல்கிறார், அவனை வரச் சொல். தாவீது வந்தவுடனே கடவுளுடைய சித்தத்தின்படி தாவீதை இஸ்ரவேலின் அரசனாக அருட்பொழிவு செய்ய சாமுவேல் முடிவு செய்தார். இங்கே நாம் கண்டுகொள்ள வேண்டிய ஒரு செய்தி, சாமுவேல் ஈசாயை பார்த்து உன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் வரச் சொல் என்று சொன்னார். அப்படி சொன்னபோது ஈசா என்ன செய்திருக்க வேண்டும்? ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற தாவீதையும் சேர்த்து வர சொல்லியிருக்க வேண்டும். ஏனென்றால் தாவீதையும் ஈசாய் தான் பெற்றெடுத்தார். ஆனால் 7 பேரை மட்டும் அனுப்பி அதோடு ஈசாய் நின்று விட்டார். கடைசி மகனாக 8வது மகனாக இருந்த தாவீதை ஈசாய் சாமுவேல் இடத்திலே காட்டவில்லை.
இங்கே ஈசாய் தன்னுடைய சொந்த மகனை புறக்கணிப்பதை பார்க்கிறோம். மறந்து விட்டார் என்று சொல்ல முடியாது. புறக்கணித்தார். அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும் என்று ஈசாய் அவருக்குள்ளாகவே நினைத்து கொண்டு கடைசி மகனை சாமுவேல் இடத்துல அழைத்து வரவில்லை. அருமையான சகோதரி சகோதரி, சொந்த அப்பா அவர் பெற்றெடுத்த சொந்த மகனை புறக்கணிக்கிறார். இன்றைக்கு உலக வாழ்க்கையில ஈசாயை போன்ற பெற்றோர் இருக்கிறார்கள். இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோரை குறை சொல்லக்கூடியவர்களாக, என்னுடைய பெற்றோர், என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா நான் அதிகமாய் படிப்பதை விரும்பவில்லை, புறக்கணிக்கிறார். நான் விரும்பியவரை திருமணம் செய்ய முடியவில்லை, புறக்கணிக்கிறார்கள். நான் விரும்பிய வேலைக்கு செல்ல விரும்பவில்லை, புறக்கணிக்கிறார்கள். இப்படி பலவிதமான புறக்கணிப்புகளை இன்றைக்கு வாழ்கின்ற பிள்ளைகள் பெற்றோரை குறித்து சொல்ல நாம் கேட்கிறோம். அதே போன்றுதான் ஈசாயும் தன்னுடைய சொந்த மகனை புறக்கணித்தார். நான் தலைப்பாக சொன்னேன் அப்பாவின் புறக்கணிப்பு. அதற்கு முந்தைய தலைப்பாக நான் சொன்னேன் மனிதரின் புறக்கணிப்பும் இறைவனின் அரவணைப்பும் என்று சொன்னேன். இங்கே ஈசாய் தன்னுடைய சொந்த மகனை, 8வது மகனை புறக்கணித்தார். ஆனால் அந்த பகுதியை நாம் படிக்கும்போது அரவணைக்கின்ற ஒரு ஆண்டவரை பார்க்கிறோம். சொந்த மகனை ஈசாய் புறக்கணித்தார். அப்பாவே புறக்கணிக்கிறார், நமக்கு என்ன என்று சொல்லி கடவுள் ஒதுங்கி போய்விடவில்லை. ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீதை, ஆடு மேய்க்கிற அவனுக்கு எதுவும் சரியாக தெரியாது என்று நினைத்த ஈசாயை கடந்து தாவீதை ஆண்டவர் தெரிவு செய்து ஆடு மேய்த்த தாவீதை இஸ்ரவேலின் அரசனாக உயர்த்தினார். அன்பான சகோதர சகோதரிகளே, அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பகுதியின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி, நம்முடைய பெற்றோர் அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், நாம் விரும்பியபடி வாழ்வதற்கு, படிப்பதற்கு, வேலை செய்வதற்கு, திருமணம் செய்வதற்கு அவர்கள் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் நம்மை புறக்கணிக்கலாம். ஆனால் இன்றைக்கு நமக்கு கிடைக்கிற அல்லது உங்களுக்கு கிடைக்கிற செய்தி, மனிதர் புறக்கணிக்கலாம், ஆனால் உங்களை புறக்கணிக்காமல், இன்னும் சொல்ல போனால் நீங்கள் புறக்கணிக்கப்படுகிற அந்த நேரத்தில் உங்களுக்கு அருகாமையிலே நின்று உங்களை அரவணைக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறார். தாவீதை உயர்த்தின ஆண்டவர் இன்றும் இருக்கிறார். ஆகையினாலே அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தைரியமான செய்தி, என்னை யார் புறக்கணித்தாலும், எப்படிப்பட்ட மனிதர் புறக்கணித்தாலும் நான் அதற்காக கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் என்னை அரவணைக்கக்கூடிய, ஆசீர்வதிக்கக்கூடிய, உயர்த்தக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உண்மை. நீங்கள் ஒன்றே ஒன்றுதான் செய்ய வேண்டாம். ஆண்டவரோடு நெருக்கமாக நீங்கள் வாழ வேண்டாம். ஆண்டவரை அதிகமாக நீங்கள் நம்பி விசுவாசித்து, ஆண்டவர்தான் ஆண்டவர்தான் என்னை உயர்த்தக்கூடியவர், ஆண்டவர்தான்
என்னை அரவணைக்கக்கூடியவர் என்ற அந்த ஆழமான நம்பிக்கையிலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து செலுத்த வேண்டும். இரண்டாவதாக நான் சொன்னேன், அண்ணன்மார்களின் அருவருப்பு, the filthiness of the brothers. நாம் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது அங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் 10 பேரை பார்ப்பதற்காக வருகிறார். அப்படி வருகிற யோசேப்பை பார்த்த அந்த 10 சகோதரர்களும் கனவு கண்டவன் வருகிறான். இவன் கண்ட கனவின்படி இவனுடைய காலிலே விழுந்து நாம் வணங்க வேண்டுமாம். எனவே இப்படிப்பட்டவனை இன்றைக்கு நாம் கொன்று போடுவோம். இன்றைக்கு அவனை நாம் கொன்று போட்டால் அவனுடைய கனவு பலிக்காமல் போகும். எனவே 10 பேரும் சேர்ந்து யோசேப்பை கொன்று போட தீர்மானிக்கிறார்கள். ஆனால் அங்கே இருந்த ஒரு சகோதரன் ரூபன் யோசேப்பை கொன்று போடாமல் எப்படியாவது அவரை உயிரோடு தன்னுடைய அப்பாவின் இடத்துல அனுப்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனவே மற்றவரிடத்திலே பேசி யோசேப்பை கொன்று போடாமல் அங்கே இருந்த ஒரு குழிக்குள் போட்டார்கள். நல்ல வேளை அந்த குழியிலே விஷப்பூச்சிகள் இல்லை, பாம்புகள் இல்லை, தண்ணீரும் இல்லை. கடவுள் யோசேப்பை எவ்வளவாய் அருமையாய் காப்பாற்றுகிறார் பாருங்கள். அப்படி அந்த குழிக்குள் போட்ட போது அந்த வழியாக எகிப்து நாட்டுக்கு சென்ற வியாபாரிகள் அவர்களிடத்துல யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். நான் தலைப்பாக சொன்னேன், அண்ணன்மார்களின் அருவருப்பு. கூட பிறந்த சகோதரன் யோசேப்பு எப்போதோ ஒரு கனவை கண்டுவிட்டான் என்பதற்காக எவ்வளவு அருவருப்பான காரியங்களை செய்கிறார்கள், குழிக்குள் போடுகிறார்கள். அந்த வியாபாரியின் இடத்துல 20 வெள்ளிக்காசு, அற்ப காசு. ஒரு உயிர் 20 வெள்ளிக்காசு தானா? யோசித்து பார்த்தால் இந்த 10 பேரும் செய்த அந்த செயல், அவருடைய யோசனை மிக அருவருப்பான ஒன்று. அது மட்டுமல்ல, யோசேப்பு அணிந்திருந்த ஆடையை அவர்கள் கழற்றி ஒரு ஆட்டின் இரத்தத்திலே அதை தோய்த்து தங்களுடைய தகப்பனிடத்திலே உன்னுடைய மகன் யோசேப்பை ஒரு கொடிய மிருகம் கொன்று போட்டது என்று சொல்லி தகப்பனையும் மிகவும் வருத்தப்படும்படியாக செய்தார்கள். அந்த செய்தியை கேட்ட யாக்கோபு சாப்பிடவில்லை, உறங்கவில்லை, மகனுக்காக அழுது கண்ணீர் விட்டார். இந்த சகோதரர்கள் செய்கிற இந்த செயல்களெல்லாம் பாருங்கள், எவ்வளவு அருவருப்பான ஒரு செயல். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவரை பாருங்கள், சொந்த சகோதரர்கள், கூட பிறந்த சகோதரர்கள் குழிக்குள் போடுகிறார்கள், விற்று போடுகிறார்கள், கொடிய மிருகம் கொன்று போட்டது என்று பொய் சொல்கிறார்கள். ஆனால் கடவுளாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட குழிக்குள் இருந்த அந்த யோசேப்பை எகிப்தின் அரசனாகிய பார்வோனுக்கு அடுத்த இடத்துல, நெக்ஸ்ட் டு ஃபாரோ, உயர்ந்த இடத்திற்கு கர்த்தர் உயர்த்தினார். இஸ்ரவேலை அங்கே தகப்பனோடு வாழ்ந்த அவர் சகோதரர்கள் அந்த அருவருப்பான செயலால் யோசேப்பை நாம் ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டோம், நம்முடைய கண்ணின் பார்வையிலிருந்து அவன் தொலைந்து போனான் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் சகோதரர்கள். ஆனால் அது மனிதனுடைய புறக்கணிப்பு. ஆனால் கடவுளுடைய அந்த அரவணைப்பை பாருங்கள். எங்கே யோசேப்பு புறக்கணிக்கப்பட்டாரோ அந்த இடத்துல ஆண்டவருடைய அரவணைப்பு தோங்குகிறது. யோசேப்பை கடவுள் உயர்த்தினார்.
மொத்த எகிப்தையும் ஆளும்படியாக செய்தார். எகிப்திலே பஞ்சம் வந்தபோது அந்த பஞ்சத்தை சமாளிக்கக்கூடிய உயர்ந்த ஞானத்தை கொடுத்து யோசேப்பை எல்லாருடைய பார்வையிலேயும் மிக உயர்ந்த ஒரு மனிதனாக ஆண்டவர் உயர்த்தினார். ஆண்டவரின் அரவணைப்பு. அன்பான சகோதர சகோதரிகளே, யோசேப்புக்கு மட்டுமல்ல, எப்போதெல்லாம் நீங்களும் நானும் நம்முடைய சொந்த சகோதரர்களால், நெருங்கின உறவினர்களால், நெருங்கின நண்பர்களால் புறக்கணிக்கப்படுகிறோமோ, அந்த இடத்துல நம்மை அரவணைக்கக்கூடிய ஒரு ஆண்டவரும் நமக்கு அருகாமையிலே இருக்கிறார். நீங்கள் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டாம், ஆண்டவரை நம்ப வேண்டாம், ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டாம். எப்படிப்பட்ட புறக்கணிப்பாக இருந்தாலும் என்னை கைவிடாத கர்த்தராக இருந்து என்னை நினைவு கூர்ந்து ஆசீர்வதித்து உயர்த்தி என்னை அரவணைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு நீங்கள் தொடர்ந்து வாழ வேண்டும். மூன்றாவதாக நான் சொன்னேன், அனைவரின் மறுதலிப்பு, the denial of all people. நாம் மார்க்கு 10ஆம் அதிகாரம் அந்த கடைசி பகுதி, அந்த பகுதியை வாசிக்கும் போது பர்த்திமேயு என்ற பார்வையில்லாத ஒரு மனிதன், மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், அங்கே பர்த்திமேயு வழியருகே உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். ஏன்? அவருக்கு சாப்பாட்டிற்கு வேண்டும், சாப்பிட்டால்தான் உயிர் வாழ முடியும். எனவே கடைசி காரியமாக அந்த கண் தெரியாத பர்த்திமேயு வழியருகே உட்கார்ந்து அடுத்தவரை நம்பி கையேந்தி பிழைத்தார். அருமையான சகோதரி சகோதரியே, நாம் அந்த பகுதியை படிக்கும்போது பர்த்திமேயுடைய தகப்பன் பெயர் சொல்லப்படுகிறது திமேயு. அப்பா இருந்தார், அம்மாவும் இருந்திருக்கலாம், கூட பிறந்த சகோதர சகோதரிகள், பெரியப்பா பெரியம்மா, சித்தப்பா சித்தி, மாமா அத்தை, எத்தனையோ உறவுகளிலே அவர்கள் இருந்தார்கள். எல்லோரும் பர்த்திமேயுவுக்கு உறவினர்கள் தான். ஆனால் ஒன்றை நாம் யோசித்தால், இத்தனை பேர் இருந்தும் ஒரே ஒரு ஜீவன், ஒரே ஒரு மனிதன் கண் தெரியவில்லை என்பதற்காக அவரை வீட்டிலே வைத்து அவரை பாதுகாக்க விரும்பவில்லை, புறக்கணித்தார்கள். மொத்த குடும்பமும் புறக்கணித்தது. ஆகையினாலே தான் சொன்னேன், the denial of all people in the family. மொத்தம் எல்லாரும் புறக்கணித்தார்கள். நான் யோசித்தேன், பர்த்திமேயு மட்டும் கண் பார்வையோடு இருந்திருந்தால் அவருக்கு பெண் பார்த்து திருமண வாழ்வை அமைத்து கொடுத்திருப்பார்கள். ஒரே ஒரு உறுப்பு, அந்த உறுப்பு ஊனமற்றதாக போனதினாலே எல்லோரும் அதை விரும்பாமல் வெறுத்து புறக்கணித்தார்கள். அருமையான சகோதரி சகோதரியே, இப்படி புறக்கணித்து சாலையின் ஓரத்திற்கு வந்த அந்த பர்த்திமேயு இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரை அழைத்தார். இயேசுவுக்கு பின்னதாக போனவர்கள், அவர்கள் ஒன்று பர்த்திமேயுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டாம், இல்லை என்றால் சும்மாவாவது இருந்திருக்கலாம். அவர்கள் என்ன செய்தார்கள்? பர்த்திமேயுவை அதட்டினார்கள். அநேகர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
ஆனாலும் கூட அதற்கெல்லாம் பர்த்திமேயு கொஞ்சமும் சளைக்காமல் இன்னும் அதிக சத்தத்தோடே, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டார். என் அருமையான சகோதரி சகோதரியே, 49ஆம் வசனத்தை பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு ஆத்மாவுக்காக, ஒரே ஒரு மனிதனுக்காக, அந்த ஒரு மனிதனும் ஊனமுற்ற மனிதன், அந்த ஊனமுற்ற ஒரு மனிதனுக்காக ஆண்டவர் பெரிய திரளான கூட்டத்தோடு போயிருந்தும் அந்த ஒரு மனிதனுக்காக நின்றார். Jesus stood there for a single person, that too a handicapped person. அப்போது ஆண்டவர் இயேசு மற்றவர்களிடத்திலே சொன்னார், எந்த ஜனங்கள் அவரை அதட்டினார்களோ அவர்களிடத்திலே அவரை போய் அழைத்து வாருங்கள். பர்த்திமேயு இயேசு இடத்திலே வந்தபோது ஆண்டவர் இயேசு அவரை பார்த்து கேட்கிறார், பர்த்திமேயு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? What should I do for you? எனக்கு பார்வை வேண்டாம். உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பர்த்திமேயுக்கு பார்வையை கொடுத்தார். இதுவரை உலகத்தை காணாத பர்த்திமேயு அழகான உலகத்தை பார்த்தார். எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் என்று சொல்லி நாம் கற்பனை செய்து பார்க்கலாம். அன்பான சகோதரி சகோதரியே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மொத்த குடும்பம் பர்த்திமேயை புறக்கணித்தது. இயேசுவோடு அவருக்கு பின் சென்றவர்கள் எல்லாம் புறக்கணித்தார்கள். எத்தனை பேர் என்று சொல்லி நாம் கணக்கிட்டு பார்த்தால் நம்மால் கணக்கு சொல்ல முடியாது. அத்தனை பேர் ஒரு பார்வையில்லாதவரை புறக்கணித்தார்கள். ஆனால் அத்தனை பேர் புறக்கணித்தாலும் புறக்கணிக்கப்பட்ட அந்த பர்த்திமேயை ஆதரிக்க ஒரு ஆண்டவர் இருந்தார். அழைத்து வர சொன்னார். அந்த ஒருவருக்காக, ஒரு ஆத்மாவுக்காக, அந்த ஊனமுற்ற ஒருவருக்காக ஆண்டவர் தன்னுடைய பயணத்தை நிறுத்தி நின்றார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். கேட்டதை கொடுத்தார். அருமையான சகோதரி சகோதரி, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட பர்த்திமேயுவுக்கு இருந்த அந்த உடல் ரீதியான குறை எது இருந்தாலும், அதனாலே நம்மை யாராவது புறக்கணித்தாலும் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அன்றைக்கு சாமுவேலுக்கு வழிகாட்டின அந்த ஆண்டவர், சாமுவேல் மூலமாக தாவீதை தெரிவு செய்து கொண்ட ஆண்டவர், உயர்த்தின ஆண்டவர், யோசேப்பை, குழிக்குள் இருந்த யோசேப்பை, புறக்கணிக்கப்பட்ட யோசேப்பை தெரிவு செய்து உயர்ந்த உன்னதமான இடத்திற்கு உயர்த்தின அந்த ஆண்டவர், அடுத்தவரை நம்பி பிச்சை கேட்டு கொண்டிருந்த புறக்கணிக்கப்பட்ட பர்த்திமேயை சந்தித்து அவருடைய விருப்பத்தை கொடுத்து உலகத்தை காண செய்து மகிழச் செய்த அந்த ஆண்டவர் இன்றைக்கும் இருக்கிறார், எப்போதும் இருக்கிறார், நம்மோடும் இருக்கிறார். நீங்களும் நானும் அந்த ஆண்டவரை விசுவாசிப்போம். எத்தனை புறக்கணிப்பு வந்தாலும் சரி, எத்தனை பேர் புறக்கணித்தாலும் சரி, கொஞ்சம் கூட அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம், அழ வேண்டாம். நம்முடைய புறக்கணிப்புகளை எல்லாம் நீக்கி நம்மை ஆசீர்வதித்து, நம்மை உயர்த்தி, நம்மை மகிழ்ச்சியோடு வாழச் செய்யக்கூடிய ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவரை நம்பி வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.